10 நிமிடம் கொடுங்கள். உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு தனது வாழ்க்கையை வென்ற 19 வயது இளைஞர். டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மருத்துவ சேர்க்கை தொடர்பான வழக்கை விசாரித்துவிட்டு கலையும் போது 19 வயது இளைஞரின் குரல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து அந்த 19 வயது இளைஞன் 10 நிமிடங்கள் கொடுங்கள் சார் என கூறி உச்சநீதிமன்றத்தில் அவர் நடத்திய வாதம் இப்போது நாட்டையே திரும்பி பார்க்க வைத்ததுடன் அந்த 10 நிமிடம் அவரது வாழ்க்கையை மாற்றியுள்ளது. மத்திய பிரதேசம் ஜபல்பூரை சேர்ந்த 19 வயது இளைஞர் அதர்வா சதுர்வேதி. மருத்துவ படிப்பு மீது ஆர்வம் கொண்ட அவர் தனியார் மருத்துவமனை கல்லூரியில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான அதாவது இடபிள்யூஎஸ் கோட்டாவின் கீழ் MBBS இடத்தை பெற முடியவில்லை. தனியார் கல்லூரிகள் இடஒதுக்கீட்டை நீடிக்கும் கொள்கையை அரசு அமல்படுத்தாதது அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஒரு முறை இல்லை 2 முறை இளநிலை மருத்துவ படிப்பிற்காக நீட் தேர்வில் அதர்வா சதுர்வேதி தேர்ச்சி பெற்றார். 2வது முறை 530 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆனால் மத்திய பிரதேச அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாததால் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. இதற்கு எதிராக ஜபல்பூர் உயர்நீதிமன்றத்தில் அதர்வா வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கிலும் கூட அதர்வா வழக்கறிஞர் துணை இல்லாமல் நீதிமன்றத்தில் சொந்தமாக தானே வாதாடினார். அங்கு அதர்வாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை என்றாலும் மாணவன் அதர்வாவின் சாமர்த்திய பேச்சை கவனித்த நீதிபதிகள் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக வேண்டுமே தவிர மருத்துவராக அல்ல, தவறான துறையில் இருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். ஆனால் பாராட்டு கிடைத்ததும் அதர்வாவின் அங்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காததால் மனம் தளராமல் அதர்வா உச்சநீதிமன்றத்தை நாடினார். வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது. ஆன்லைன் வாயிலாக அதர்வா தானே ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். மாணவனின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தனர். இந்திய அரசியலமைப்பு 142வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சதுர்வேதிக்கு மருத்துவ சீட் வழங்க உத்தரவிட்டுள்ளது. 1 வார காலத்திற்குள் அதர்வாவிற்கு 2025-26 கல்வியாண்டில் MBBS படிப்பதற்கான தற்காலிக சேர்க்கை வழங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் மாநில அரசிற்கும் உத்தரவிட்டுள்ளது. தனியார் கல்லூரிகள் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றவில்லை என்றால் அவற்றை பூட்டிவிடுங்கள் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் காட்டமாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி மாணவன் அதர்வாவை வைத்து நீதிபதி பாராட்டினார்.